ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சன் கவிதைகள். எல்லாரும் யாரெல்லாம் தூக்கம் வரலையோ ஓடி வாங்க. நாங்கள் கதை சொல்ல போகிறோம். இன்னைக்கு என்ன கதை சொல்ல போகிறோன்னா, ஒரு குரங்கு பற்றின கதை தான் சொல்ல போகிறோம். 1 2 3 4 ஸ்டார்ட். சாட்டு என்னன்னா, ஒரு காட்டில் ஒரு குரங்கு இருந்துச்சான். அந்த குரங்குக்கு செர்ரி பழம்னா ரொம்ப பிடிக்குமா. அப்போ என்ன பண்ணுது, அந்த காட்டில் அந்த குரங்கு ஒரு மரத்து மேலே இருக்கிறப்ப கீழே ஒரு குவளையில் ஒரு செர்ரி பழம் இருக்குது. அதை பார்த்த உடனே குரங்கு ஓடி வந்து மரத்தில் இறங்கி அந்த செர்ரி பழத்தை பார்த்த உடனே ஆசையில் ஓடி வந்து அந்த குவளைக்குள்ளே கையை விட்டுடுச்சான். கையை விட்டவொடனே என்ன ஆயிடுச்சு, குரங்கு ஐயா நமக்கு செர்ரி பழம் கிடச்சிருச்சு, ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சந்தோஷமாக இருந்துச்சான். ஆனால் அது அதை குரங்கை பிடிக்க வேடன் வச்ச பொறின்னு அந்த குரங்குக்கு தெரியல. அதுக்கப்புறம் அந்த செர்ரி பழத்தை கைப்பற்றிட்டு கையை வெளியே எடுக்க பார்க்குது. அந்த குரங்கால கையை வெளியே எடுக்கவே முடியலையாம். அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுது, உடனே வேடன் அந்த இடத்துக்கு வரான். வேடனை பார்த்த உடனே அந்த குரங்கு அந்த குவளையோட ஓட ஆரம்பிக்குது. ஆனால் அந்த குவளையை தூக்கிட்டு அந்த குரங்கால ஓடவே முடியலையாம். உடனே வேடன் என்ன பண்ணுறான், அந்த குரங்கை எட்டி பிடிச்சிடுறான். எட்டி பிடிச்சிட்டு அந்த குவளையோ இருக்கிற கையை ஒரு தட்டி விடுறான். அப்போ குரங்கால ஈஸியாக அந்த கையை எடுக்க முடியுது. இப்போ குரங்கு வேடன் கையில் மாட்டிக்கிச்சு. இது மாதிரி தாங்க நாமளும் ஆசைன்ற பிடியில் போயிட்டு மாட்டிக்கிட்டு அதுலேருந்து வெளிவர தெரியாமல் மூச்சுக்கிட்டு நிற்கிறோம். எந்த ஒரு பிரச்சனையும் இப்போ ஆசைக்காக பேராசைப்படாமல் அந்த பிரச்சனையிலேருந்து அது நமக்கு எந்த வகையில் அந்த ஆசை சரியான விஷயமா இல்லை தவறான விஷயமான்னு பார்த்துட்டு நம்ம ஆசைப்படக்கூடாதுன்னு நான் சொல்லலை. அந்த ஆசைகளை நம்ம எந்த சரியான முறையில் அணுகி நம்ம இது பண்ணால் கரெக்டாக நம்மளால் ஜெயிக்க முடியும். இன்னொரு விஷயம், அந்த வேடன் வர்றதுக்குள்ளே அந்த குரங்கு அந்த பழத்தை விட்டுட்டு தன்னோட கையை மட்டும் எடுத்துகிட்டு இருந்துச்சுன்னா அதால் தப்பிச்சு ஓடி இருக்க முடியும். அந்த வேடன் கிட்ட எதுவும் சிக்கியிருக்காது. நம்ம அதே போல் தான் எந்த ஒரு பிரச்சனை நம்ம பேராசையினால் நிறைய விஷயங்களை ஆசையினால் நம்ம நிறைய விஷயங்களை நம்ம இழந்துடுறோம். ஓகேவா? நம்ம என்ன பண்ணணும், எப்போவும் பேராசைப்படக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையும் புத்திசாலித்தனத்தோடு அது அணுகணும். சரியா? ஓகேவா? பா